திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே என்ன சொன்னாரு, சர்வாதிகாரி, அதாவது ஒரு சர்வாதிகாரி கோமாளியான தருணம். அப்படி அதுல நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு எல்லா நாத்திகமும் பேசுற இத்தனை பயலுவ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா எவனுமே போக மாட்டான். சைடு என்ட்ரன்ஸ் வழியா சிவகங்கை பூங்கா வழியா இருக்கிற ஒரு வழியா தான் போவாங்க. ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போனா பதவி பறி போயிடுமா அவனுக்கு. அதை ஷோ கூட பயங்கரமா கிண்டல் அடிச்ச போது கூட, மக்கள் எல்லாமே திரும்பி கிண்டல் அடிச்ச போது கூட, அஜித் ஏஞ்சி நின்று ஐயா எங்களை துன்புறுத்துறாங்க ஐயான்னு சொன்ன போது கூட அடுத்த நாளாவே அதே அஜித்தை வர வச்சு நாமளா இருந்தா செய்வோமா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி குடிக்க காசு கொடுக்கலன்னு பெத்த அப்பனையே அடிச்சு கொள்ளுன. நான் சொல்றது இதெல்லாமே ஒரு 40-50 இன்சிடென்ட்ஸ் நம்மளால கடை பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு போதை மாநிலமா இருந்ததை இதே அடுத்த ஸ்டேஜை கொண்டு போயிட்டாங்க. அதோட இல்லாமல் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 எய்டட் ஸ்கூல் இருக்கு. நான் சொல்றது உள்ள நடக்கக்கூடிய மத விஷயங்களை சொல்லாம அரசாங்கத்தோட எய்டு வாங்குறாங்க பாருங்க. அந்த எய்டட் ஸ்கூல்ல இவங்க டீச்சரா யாரை போடுறாங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டரோட பொண்டாட்டியும் அங்க கொண்டு போட்டுருவாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள்: ஹிந்து ஓட்டு போகும், ஸ்டாலின் பிரச்சாரம் வேண்டாம், கோபேக் ஸ்டாலின் என்று அலரும் இண்டி கூட்டணி. தஞ்சை பெரிய கோவில் தளத்தை உடைப்பதால் கோவிலுக்கு ஆபத்து. ஒரு போர் 2 சிலவு, 2 கல்வெட் வாலாஜாபத்தில் ருசிகரம். சென்னையில் கொடுத்த காசுக்கு கஞ்சா சப்ளை செய்தவரை கடத்திய போதை கும்பல். மனைவியை கொலை செய்த பாஸ்டர். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம். இந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனாலேயே மோடி தமிழகத்திற்கு 9 முறை வந்திருக்கிறாரு. மற்ற நேரத்திலலாம் வந்திருக்காருங்களா அப்படின்லாம் திமுகவினர் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டார். பிறகு அவர் பாட்காஸ்டில் மற்ற விஷயங்களில் செய்தித்தாள்களில் விளம்பரம்லாம் கொடுக்கும் பொழுது இந்தியாவை காக்க அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது தன்னை வந்து ஒரு தமிழகத்திலே குறுகிய ஒரு பகுதியில் அவர் முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி அவர் தான் சொல்லி பெருங்கனவு அப்படிங்கிறது மாதிரி இந்தியாவையே காக்கணும்னா அது ஸ்டாலினால தான் முடியும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேர்தல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த ஃபேஸில் வந்து நார்த்து இந்தியாவில் தான் நிறைய எலெக்ஷன் நடக்குது. கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர் வேறு எந்த இடத்துலையுமே பிரச்சாரம் போகலை. சரி, வட மாநிலங்களில் இவர் ஏன் பிரச்சாரம் போகலை அப்படின்னா, சனாதனம் குறித்து இவரது மகன் பேசியது பெரிய சர்ச்சையாயிருக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து திராவிட பகுதி, தென்னிந்தியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. கர்நாடகத்திலே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, தெலுங்கானாவில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆந்திராவில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, கேரளாவில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பிரச்சனை? ஒரு இந்தியாவையே காக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை, ஒரு தலைவரை ஏன் இண்டி கூட்டணியினர் அந்த மாநிலங்களுக்கெல்லாம் பிரச்சார பீரங்கியாக அவரை கூப்பிடலாமே, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? எனக்கு இதுக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை பொளந்து வைகுந்தம் காமிக்கிறேன் அப்படின்ன பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டிலே இவர் ததிகணத்துவம் போடுறாரு. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு தேர்தலை கூட சந்தித்து வெற்றி பெற்றதா இவங்களுடைய வரலாறு கிடையாது. எவன் தொல்லையாவது ஏறி சவாரி செஞ்சுட்டு அப்புறம் அவன் காதையே கடிச்சிட்டு தான் இறங்குவாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழக கடந்த கால வரலாறு. அதாவது ராஜாஜி தொடங்கி சொல்றீங்க. எல்லா காலத்திலையுமே அவங்க அப்படிதான். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் இல்லை, அவரோட பையன் நாளைக்கு இன்பநிதி வருவார்னு துரைமுருகன் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த இன்பநிதி வந்தா கூட அன்னைக்கு யாரோ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வந்திருப்பான் பாருங்க, அவன் தோள் மேலே ஏறி சவாரி பண்றதே தான் இவங்களுடைய வழக்கம். இது வரைக்கும் அவங்களுடைய தொன்று தொட்டு இருந்தது. தனியா நின்று ஒரு தேர்தலை கூட சந்திக்க தெம்போ திராணியோ ஒரு டீப் ரூட்டட் கேடர் பேஸரோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தின் ஒரு பகுதி தான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே என்ன சொன்னாரு, சர்வாதிகாரி, அதாவது
ஒரு சர்வாதிகாரி கோமாளியான தருணம் அப்படின்னு நம்ம ஒரு 100 விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். அவர் பேர் ஸ்டாலின்ங்கிறதுனால தன்னை சர்வாதிகாரின்னு அது ஸ்டாலின், முசோலினி அவங்களுடைய செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்தனமாகவும் எதேச்சதிகாரத்தனமாகவும் ஜனநாயக விரோத செயல்பாடும் அவங்க மூழ்கி திளைக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுல ஒரே ஒரு காமெடி என்னன்னு வச்சுங்களேன், இப்போ அவர் கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்பாரா இல்லை கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு கேட்பாரா? வயநாட்டில் போய், ஏன்னா போன தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் இதே மெட்ராஸில் ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ கிரவுண்டில் அவரை ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன வாய் முகூர்த்தம் ராகுல் காந்தி அமைதியில் தோத்தே போயிட்டார். இந்த தரையும் ஆவலோட எதிர்பார்த்தேன், இந்த சர்வாதிகாரி மீண்டும் ஒரு 24ஆம் புலிகேசியா மாறுவார்னு அவளோட எதிர்பார்த்தேன். யாரோ சொல்லிருக்காங்க போல இருக்கு, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருன்னு யாரோ சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதனால அதை சொல்லலை. இப்போ இவர் வயநாட்டில் போய் யாருக்காக பிரச்சாரம் பண்ணுவார்? அங்கே முதல்வர் என்ன சொல்கிறாரு? கேரளா முதல்வர் பினராயி விஜயன் ஏன் இன்னும் நீங்கள் இந்த ராகுல் காந்தி மேலே ஆக்ஷன் எடுக்கலைங்கிறாரு. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? நீங்கள் யார் யாரையோ கைது செய்கிறீங்க, ஏன் பினராயி விஜயன் இன்னும் கைது செய்யலைங்கிறாரு. மோடியை பார்த்து இந்த கேள்வி வைக்கிறாரு. ஒன்றும் காமெடியாக என்ன சொல்கிறாரு, பினராயி விஜயனுக்கும் மோடிக்கும் ஒரு அண்டர் கரண்ட் இருக்கு, இவங்க பி டீம், பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறாங்க. அவர் பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? நீங்க தாண்டா ஓவர் டைம் போட்டு பிஜேபிக்கு வேலை செஞ்சு வடநாட்டிலேருந்து இங்கே ஓடி வந்துட்டேன்றாங்க. அதாவது இந்த வடிவேலு சொல்லுவார் தெரியுமா ஒரு படத்துல, என் குடும்பத்தை அவன் ஏத்த, அவன் குடும்பத்தை நான் ஏத்த, ரெண்டு பேரும் மாறி மாறி ஏசிப்போம் அப்படிங்கிறது அந்த கேரளாவுக்கு தான் மொடநாத்தம் எடுக்குது. அதை நம்ம காதுல கேட்கும் போதே மொடநாத்தம் எடுக்கிற அந்த பிரச்சாரம். இதை ஏன் தமிழ் ஊடகங்கள்லாம் இதை பத்தி பேசவே இல்லைன்னு தெரியல. இப்போ இந்த சர்வாதிகாரி கேரளாவில் போய் என்ன செய்வார்னு, அதுலேயே எனக்கு அடுத்த ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஏனாம் மாகேயும் பாண்டிச்சேரியை உள்ளடக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே வருது. ஏனாம் கேரளாலையும் மாகே கேரளாலையும் ஏனாம் ஆந்திரா ஓட்டியும் இருக்குது, காக்கிநாடா கட்டியும் இருக்குது. பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அதை பாருங்க, சட்டமன்ற தொகுதிக்கு ஏனாம் ஒரு சட்டமன்ற தொகுதி, மாகே ஒரு சட்டமன்ற தொகுதி. ஏனாம்ல அங்கே கிட்டத்தட்ட நியூட்ரல் லெவல் மாதிரி அப்படியே அங்கே பாவலா காமிக்கிறாங்க. அதாவது இருந்தும் இல்லாமல் இருந்து சித்தர்கள் வாக்கு மாதிரி. மாகேல கம்யூனிஸ்டுக்கு எதிர்ப்பு. ஒரே பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸுக்கு ஆதரவு, இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு. இதை விட ஒரு கேடுகட்டத்தனம் கம்யூனிஸ்டோட வாழ்க்கையில. இனிமே யாராவது கம்யூனிஸ்ட் அவங்க நிஜமான போராளிகள் அப்படின்னு சொன்னா, அவன்லாம் 28ஆம் புலிகேசிடா 51ஆம் புலிகேசிடான்னு சொல்ற அளவுல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலினும் அதை நோக்கி போயிட்டாரு. கேரளாவுக்கு போக முடியல, கர்நாடகாவுக்கு போனா காவேரி பிரச்சனைக்காகவே அவரை கூப்பிட மாட்டாங்க. இவர் ஏதோ ரோசம் மேலிட்டு எங்களுக்கு எங்க தண்ணி, நான் டெல்டாவை சேர்ந்தவன் அப்படின்னு வாயளவுல சொல்றாரு. இவருக்கு வரப்பு மேலேயே நடக்கிறதுக்கு முடியாது. எனக்கு 1000 கால் பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கும் நான் வரப்புல நடக்க முடியும், சேத்துல இறங்கி என்னால் காலாலேயே கூட மடக்கட்ட முடியும். அது என்ன காலாலேயே மடக்கட்டுறதுன்னு யோசிக்கலாம். மம்முட்டியை வச்சுதான் மடக்கட்டணுங்கிறதுல எங்க ஊர்ல அந்த அளவுக்கு கசடு படிஞ்சு நல்ல சேரே தடதடன்னு இருக்கும்போது காலாலேயே மடக்கட்ட முடியும். காலால மடக்கட்டுற இடத்துல கூட இவரால் வரப்புல நடக்க முடியாது. ஸ்டாலின் அப்படி ஒரு விவசாயத்தை பத்தி தெரியாத ஒரு ஞான சூன்யம். ஆனா இவர் போய் காவேரி தண்ணியை கேட்டுருவாருன்னு அவனுங்க பயப்படுறாங்க. ஒருவேளை அங்க இருக்கக்கூடியவங்க ஸ்டாலினை வச்சு அரசியல் பண்ணுவாங்கங்கிற காரணத்தினால அவங்களும் அங்க ஸ்டாலினை கூப்பிடல. தெலுங்கானால இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டார் ரேவந்த் ரெட்டி. ஏன் இன்னும் உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்கல, ஏன் இந்த ஆளை கைது பண்ணலங்கிறாரு. அதனால இந்த ஊருக்கும் அவரால் போக முடியாது. அதை தாண்டி அடுத்த விஷயம் இன்னொருன்னு தான், அது கொடுமைன்னு கோவிலுக்கு போனோம், அங்க 4 கொடுமை கூத்தாடிச்சாங்கிற கதையா. முலாயம் சிங் யாதவ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த எம்பியும் காங்கிரசின் முன்னணி தலைவரும் ஸ்டாலினுக்கு தகவல் அனுப்பிச்சோ கடிதம் எழுதியோ ஒரு தகவலை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு எங்க பக்கம் நீங்க வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு இழப்பு ஏற்படும் அப்படின்னு. நானும் ரொம்ப ஆவலா இவர் பாரதத்தை மீட்போம், இந்தியாவை காப்போம் அப்படின்லாம் இவர் மீம்ஸ் எல்லாம் போடுவோம். அட்ரா, இதை ஒரு சான்ஸா வச்சு நம்ம தலைவன் டெல்லியில் இருக்கிற 2 தாடிகாரனும் சேர்ந்து இவங்களை வெற்றி செய்ய போறாங்க அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருந்தேன். என்னுடைய அந்த கியூரியாசிட்டியோட இதையே இவர் ஸ்டாலின் மண்ணள்ளி போட்டுருவார் போல இருக்கு. நான் நம்மளுடைய ஸ்ட்ரீட் தொலைக்காட்சி வாயிலா ஸ்டாலினுக்கு, நான் சர்வாதிகாரி ஸ்டாலினுக்கு, தமிழகத்தின் மாண்பை காக்கும் திராவிட மாடல் ஆட்சியாளர் ஸ்டாலின், இன்னும் என்னெல்லாம் பாராட்டணுமோ பாராட்டுறேன் திரு ஸ்டாலின் அவர்களே. கண்டிப்பா நீங்க அங்க பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரத்துக்கு போனாதான் உங்க தண்டவாளத்துல மோடி, அமித்ஷா, JP நட்டா, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம்
உங்களை தலைதெறிக்க ஓட விடுவாங்க. இவங்க போனவங்கிறதான் என் ஆசை. ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ்காரன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக செயல்படுறானோங்கிற ஒரு சின்ன டவுட்டு. ராகுல் காந்தியை வச்சு நம்ம காங்கிரஸ் இடப்பட முடியாது இல்லைங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க சாதாரண ஒரு ஃபங்க்ஷனால ஒரு புத்தகம், இவருடைய புத்தகம் வெளியிடுறதா இருக்கட்டும், இல்லை திருவாரூரில் கருணாநிதிக்கு மணிமண்டபம் தொடங்கி வச்சதாகட்டும், பீகார்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு சிக்னல் திறப்பு விழாக்கே நான் ஒரு மீம்ஸுங்க என்னுடைய பழைய ஃபோனெல்லாம் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தா பழைய இதெல்லாம் சிக்னல் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் தாமோ அன்பரசன் உதயநிதி ஸ்டாலின் போடுறாங்க. சிக்னல் திறப்பு விழாக்கே இவங்க போறாங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்தது இந்த படையல் போட்டாங்கல்ல, முரசொலியை வச்சு படையல் போட்டு தயிர் வடையெல்லாம் நிவேதியம் பண்ணாங்க பாருங்க. அதுக்கே கூட ஏன் அவங்க வந்து இவரெல்லாம் கூப்பிடல? லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், அதுக்கப்புறம் அது ஹாரமா இருந்தா கூட இவரை கூப்பிடலாம். அவங்க ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லாவை கூப்பிட்டு அவங்களுக்கு உருவ வழிபாடு பிடிக்காதுன்னா கூட நீங்க வந்து சும்மா நில்லுங்க, இப்ப இந்த ஆளூர் ஆசன வாழ்க்கைலாம் வரலீங்களா, அந்த மாதிரி நீங்களும் வந்து நில்லுங்க அப்படின்னாலும் அவங்கள வர வச்சிருக்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவங்களும் வரல, இவரும் அங்க போல. அங்க மொத்தம் அது ஒரு மர்மமா இருக்கு. இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு கொல்லி வச்சது தான் அந்த உதயநிதியோட சாதனைன்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் ரொம்ப ஆவலா இவர் பிரச்சாரம் பண்ணணும்னு நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னது, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் காமிக்கிறேன்னு சொன்னாருங்கிறதுக்கு இந்த விஷயத்துக்காக தான். இந்து கோயில்கள் பல விஷயங்களில், அது கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை அந்த கோயில்களுடைய கட்டுமானங்களாக இருக்கட்டும், பல விஷயங்களை ஹெச்ஆர்என்சி மிக மோசமாக கையாளுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்து கோயில்களில் வணிக வளாகம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. கோயில் நிதியை எடுத்து கல்லூரிகள் தொடங்கக்கூடிய அந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீடிவிலே பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, இந்தியாவுடைய பெருமை, குறிப்பாக அது தமிழகத்துடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒன்று வந்து பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது. அந்த கோயிலுடைய கட்டுமானத்தை குறித்து இப்போது வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வெளிநாடுகளில் ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட ஒரு புரியாத புதிராக இருப்பது வந்து தஞ்சாவூர் கோயில். இதை எப்படி கட்டியிருப்பாங்க, சாளரம் வழியாக இது எப்படி பெரிய டோம்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு அவங்களுக்கு பல ஆச்சரியத்தை இப்போதும் கொடுத்து கொண்டு இருப்பது வந்து தஞ்சை பெரிய கோயில். ஆனால் அந்த கோயிலில் சுற்று பிரகாரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கல்லெல்லாம் பேத்து எடுக்கிறாங்க. அந்த எப்போதோ அவங்க வைத்த அந்த கல்லை அவங்களாலேயே அவ்வளோ சீக்கிரம் பேத்து எடுக்க முடியல. அது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் அவ்வளோ உயரமாக இருக்கிறதே தவிர அதுதான் இது மார்வெல் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இதோடைய ஆழம்ங்கிறது ரொம்ப குறைவு, அதோடைய அடித்தளம்ங்கிறது ரொம்ப குறைவு, அதுலேயே இவ்வளோ பெரிய இதை கட்டி அமைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பெரிய உளியெல்லாம் வச்சுட்டு இவங்க அடித்து கடப்பாறையெல்லாம் வச்சு இவங்க தோன்றாங்க. இது சரி கிடையாது. இது வந்து கோயிலுடைய பெருமையை குலைப்பதாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. இந்த பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் போகிறது. பலரும் கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தமிழ்நாடு அரசியல்வாதிகள் உலகத்தில் நாஸ்திகம் பேசுகிற வந்து எங்கெங்கேயோ இருக்குது. அதை தாண்டி நாஸ்திகத்துக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாஸ்திகத்தையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டது தான் இந்து தர்மம். ஜாபாலிங்கிற ஒரு முனிவரை விட நாஸ்திகம் பேசினவங்க யாரும் கிடையாது. சிசுபாலன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மூஞ்சிக்கு நேரம் உட்கார வச்சு, நீ திருடன், நீ பொய்யன், நீ ஃப்ராடு, உன்னை போய் கடவுளாக கும்பிட்றாங்களேன்னு திட்டி தீர்த்திருக்கான், ஏற்றிருக்கான். அந்த அளவுக்கு இங்கே நாஸ்திகத்துக்கு இடம் உண்டு. இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமான நாஸ்திகம். ஆனால் இது வந்து மதமாற்ற புரோக்கர்களாகவே இங்கே இப்போ இவங்க நவீன இவங்க இருக்காங்கல்ல, இந்த பகுத்தறிவு குஞ்சுகள், பெரியாரின் குஞ்சுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நோக்கமே எனக்கு வந்து இதை தாண்டி நம்ம ஏற்கனவே பேசினது தான். முருகன் சிவன் வேறு ராமர் வேறுன்னு ஆரம்பித்து கடைசியில் சண்டே சர்ச்சுக்கு போகலாம் ப்ரோ அப்படிங்கிற வந்து நிற்கிறது தான் இந்த பகுத்தறிவு. ஏன்னா இப்போ கார்கே கூட ஒரு பிரச்சாரத்தில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் சொல்லி, இவர் பேரும் சிவா, சிவா வெற்றி பெறுகிறாரா ராமர் வெற்றி பெறுகிறாரா என்று பார்த்து விடுவோம்னா அது வந்து இந்த சீமான், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி, அப்புறம் இங்கே புதுசாக இப்போ ஏத்திஸ்டா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் பயிலுவ, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், சுபவி, இவங்களுடைய இது வந்து கடைசியில் கார்கேயே இவங்க லெவலுக்கு இறங்கிட்டார். இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் லெவலுக்கு தேசிய கட்சியோட தலைவரே இறங்கினது தான் காலக்கொடுமை. அதில் இவனுங்களுக்கு வேலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நோக்கமே வந்து குரூரமான நோக்கங்கிறதா வீரத்துறவி ராமகோபாலன் எனக்கு போதிச்சது.
அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு எல்லா நாத்திகமும் பேசுகிற இத்தனை பயலுவை இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக எவனுமே போக மாட்டான். சைடு என்ட்ரன்ஸ் வழியாக சிவகங்கை பூங்கா வழியாக இருக்கிற ஒரு வழியாக தான் போவாங்க. ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் பதவி பறி போயிடுமா அவனுக்கு. பரிவட்டமும் கட்டிக்க மாட்டான். அங்கே போய் சொல்லாமல் கொள்ளாமல் ஒடியாந்துருவான். அதுக்கு தான் மறைந்த இள நாராயணன், இலகணேசனோட 2வது அண்ணன், 1997 நினைக்கிறேன், இந்த கும்பாபிஷேகத்தின் போது அங்கே யாகத்தால் தீப்பிடிச்சு எறிஞ்சு 17 பேர் மாண்டு போன போது அந்த கோவிலை பற்றி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பின போது நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான விஜயபாரதத்தில் ஒரே ஒரு பக்கத்துக்கு தான் அவர் இளநாராயணன். இன்றைக்கும் என் பசுமரத்து ஆணி போல் எனக்கு அந்த வாசகங்கள் இருக்கு. தன்னை நம்பி வரும் பக்தனை எத்தனையோ பக்தர்கள் பிரகதீஸ்வரரை கண் தரிசித்த பின் தான் வீட்டுக்கு சென்று உணவு உண்பதை இன்றும் நான் வாழ்க்கையில் இன்றும் நேரடியாக பார்க்கிறவன்னு 97 எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு பிரகதீஸ்வரர் மேலே பக்தி கொண்டவங்கள அந்த இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்கே இடைஞ்சல் கொடுப்பானடா, ஏன்டா இப்படிலாம் தேவையில்லாமல் மூட நம்பிக்கையை கிளறீங்கன்னு. அதாவது உள்டா பாருங்க, மூட நம்பிக்கையை இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போய் நிற்கிறான், அந்த கோவிலுக்கு போனால் பிரச்சனைன்னு. ஆனால் இதெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புறதா இந்த திராவிட இயக்கங்களால் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸின் மூர்த்த தலைவராக இருந்த இளநாராயணன் விஜயபாரதம் பத்திரிகை உட்பட ஏண்டா மக்கள் மத்தியில் இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை தெரிவிக்கிறீங்க, உண்மையான பக்தி என்ன அப்படின்னு அடையாளம் காட்டுற வேலையை ஆர்எஸ்எஸ் செஞ்சது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தஞ்சை பெரிய கோவில் தான் தமிழினத்தின் அடையாளம் அப்படிங்கிறத இந்த திராவிட குஞ்சுகள் புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே என்னமோ இவனுங்க பெருசாக அந்த கோவிலை பற்றி இப்போ எதையும் பேச மாட்டானுங்க. அந்த கோவிலோடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அதை ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆக்கி அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் நல்லா டெவலப் பண்ணி, நீங்கள் பக்கத்துலேயே திருவையாறு இருக்குங்க, திருவையாறு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இங்கேருந்து 35 கிலோமீட்டர் கும்பகோணம் இருக்குது. இந்த கும்பகோணத்துலேயும் பல இடங்களை டெவலப் பண்ணி அதை ஒரு பெரிய டூரிஸ்ட் ஹப்பா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா 4 நாளைக்கு நீங்கள் ஊரை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க அப்படின்னு டெவலப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வன்மம், இந்த ஒரு மதத்தின் அடையாளம். நீங்கள் இவங்க வேணா சைவம் வைணவம், நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் சிவனை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு இந்த சீமான் வகைரா புதுசாக ஒரு மனநோயாளி கும்பல் உருவாயிருக்கு பார்த்தீங்களா, அவங்க 1000 சொல்லலாம். ஆனால் உண்மையான இந்த சைவ மரபில் வந்தவங்க எல்லாருமே அதை ஒரு பெரிய ஆச்சரியமாக தான், உலகத்தின் ஆச்சரியமாக, நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தின் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் கீழே இருக்கிற கல்லெல்லாம் கிரானைட் கல்லாக இருக்குமோ என்னமோங்கிற ஒரு டவுட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா அது நந்தி மண்டபமாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் அர்த்த மண்டபத்தை தாண்டி போய் 2 சைட்லேயும் நீங்கள் வெளியில் வரத்துக்கான வழி இருக்கும் பாருங்கள், அதுவாக இருக்கட்டும். நீங்கள் அந்த கல்லை நம்ம கையால் தொடும்போதே, நான் கடைசியாக போன வருஷம் போயிருந்தபோது ஜூன் மாதம் நல்ல வெயில், 10:30 மணி இளம் வெயிலுக்கே இந்த கிரானைட்டோட கிராஸ்பிங் இது இருக்கு பாருங்க, அந்த ஒரு இளம் பச்சை, ஒரு சின்ன ஒரு பசுமையான நிறத்தில் உங்களுக்கு கருங்கல் அப்படி இருக்காது. அந்த கோவில் முழுக்கவே பல லட்சம் பெருமானம் உள்ள. இதை பார்த்துட்டு எவனாவது போய் அடுத்தது அதை திருடுற வேலையை இறங்கிட போகிறானுங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, அது பேர் என்ன எழுதி வச்சிருப்பாங்களே, யார் யார் தானம் கொடுத்தது, அது பேர் என்ன, அறிவிப்பு பலகை இல்லை, அறிவிப்பு பலகை இல்லைங்க, கல்வெட்டுலேருந்து அந்த கைப்பிடியிலேருந்து கீழே இருக்கிற இதுலேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறத்துக்கு இருக்கக்கூடிய படிக்கட்டுலேருந்து எல்லாமே கிரானைட் கல். நீங்கள் அதை லேசாக பாலிஷ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரமும் அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கட்டிடக்கலையின் அற்புதம், ஒரு பிரம்மாண்டம். அந்த கோவிலில் இவங்க ஒரு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரியே இந்த திராவிட இயக்கங்கள் விளையாடிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அந்த கல்லை பேய்க்கிறது. அதோடு இல்லாமல் அந்த அகழியை சுற்றி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம், அதையும் பண்ணுறதில்ல. இந்த சிவகங்கை பூங்கா வழியாக வரலாம், இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அந்த சிவகங்கை பூங்காவுக்கும் கொஞ்சம் தள்ளி, கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன சர்ச்சும் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் முன்னாடி பிரச்சனை எல்லாம் பண்ணான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்பெல்லாம் சேர்ந்து போராடி அதுக்கப்புறம் மீட்டு அந்த நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை திரும்பவும் நிரூபித்து கொண்டு நம்மளுடைய ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதை கோவில் தொல்லியல் துறையில் இருந்தாலும், இந்து சமய அறநிலைத்துறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையே கொடுக்காம, எனக்கு இதோட சேர்ந்து இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம மதுரை பக்கத்தில் ஒரு கோவில் இந்த மாதிரி தான் அந்த செவுத்தை உடைச்சாங்க. உடனே டிஆர் ரமேஷ் என்ன பண்ணார்,
இதில் மதுரை பெஞ்சு ஹைகோர்ட்டில் கொண்டு போய் ஒரு இம்மிடியட்டாக ஒரு அட்டென்ஷன் இதை போட்டு உடனே அவங்க ஃபோட்டோ வீடியோ எவிடன்ஸ்லாம் கேட்டு தடுத்து நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு தான் இவங்களும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கோவில் உள்ளார உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஒரு கும்பலை, ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க போய் கிளம்பி போகணும் விரட்டி, அதாவது மீதி எல்லாத்துக்கும் தாயா பிள்ளையா பழகணும், ரோஸ் மில்க் கொடுத்தான் அப்படின்னு அந்த அப்படியே ஒரு குதூகலம் அடைஞ்சு சுய இன்பம் அடையிறவங்க அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு பைய கூட இது வரைக்கும் என் தட்டு என் உணவுன்னு சொல்கிறோம், என் கோவில் என் உரிமை அப்படின்னு ஒரு பையில இது வரைக்கும் பேசவே இல்லை. நேற்று கூட அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் எல்லாம் கூட ரோஸ் மில்க் அதெல்லாம் வந்து வெளி பேச்சுக்காக. அந்த ரோஸ் மில்க் கொடுக்குறவங்க நாகூரில் போய் அந்த பூச்சொரிதல் விழாக்கு வாங்க, இத்தனை வருஷமா நீங்கள் போயிட்டு தாங்க இருந்தீங்க, இப்போ 7-8 வருஷமா தாங்க எவனோ புல்லுருவிகள்லாம் இங்கே வந்து நுழைஞ்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறான், வாங்க நம்ம தாயா பிள்ளையா மாமா மச்சானா பழகிருக்கோம். இது கூட கமெண்ட் போடும், இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல இவங்க ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு மனுவும் கொடுப்பாங்க. கொண்டு போய் இதை புரிஞ்சுக்காம இவங்க வந்து புலகாங்கிதம் அடைஞ்சு இவங்களே ஒரு இந்த கஞ்சா குடிக்கி ரேஞ்சில் சில பேர் அவனுடைய கற்பனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் பார்ப்போம் இது கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிரகாரத்தில் இருக்கிற கல்லை மாத்திரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னடான்னு கேட்டால், இது நாயக்கர் காலத்தில் இந்த பிரகார கல்லெல்லாம் பதிக்கப்பட்டது, மக்கள் நடந்து கல்லெல்லாம் தேஞ்சு போச்சுன்றாங்க. ஆனால் கல் தேஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. மக்களும் யாரும் பக்தர்களும் யாரும் ஒன்றும் சொல்லலை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரிகார கோவில். இல்லைன்னா நான் ராஜராஜ சோழன் இருந்த இடத்துல போய் நின்னேன், செல்ஃபி எடுத்துக்கிட்டேன், பெரிய நந்தியோட இருந்தேன், நான் அங்கே போய் அந்த நந்தி தேவரை தரிசித்தேன். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே தவிர, இது நம்மளுடைய பொக்கிஷம், இதை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது. இதை பார்க்குற யாருக்காவது ஏற்பட்டதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம், மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோம். ஒருவேளை அந்த கல் நடந்து தேஞ்சு போயிருந்ததுன்னா மழை காலத்தில் தண்ணி நிற்கணும், இல்லை அந்த கல்லில் ஓட்டை இருந்து எலிவலை மாதிரி ஏதாவது ஆகி நடக்கிறவனுக்கு காலில் திக்கி தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தேங்காய் நாரில் செய்யப்பட்ட ஒரு நல்ல மிதியடி மாதிரி நல்ல ஒரு பெரிய கார்பெட் போட்டிருக்காங்க. அது 4 பிரகாரங்களையும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி தேஞ்சு போச்சு? இது வந்து காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை லெவலில் இவங்க நம்மளுக்கு கதை சொல்கிறாங்க. ஏன் இதை நம்ப முடியலைங்கிறதுக்கு இதுக்கு பின்னணியும் ஒன்று சொல்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு இந்த சிவகங்கை பூங்காவுக்கு ஒட்டின பக்கத்தில் டன் கணக்கில் லாரியாக மண் அள்ளிட்டு போனாங்க. அந்த மண்ணோட செடிமெண்டேஷன் எப்படின்னா, அடி பக்கம் நைஸ் மண், அதுக்கு மேலே கொஞ்சம் முறமுறப்பானது, அதுக்கு மேலே நல்ல முறமுறப்பானதுன்னு இந்த மாதிரி ஒரு 3-4 லேயர் இருக்குது. இந்த லேயர் தான் வந்து கோவிலை வந்து எப்பேற்பட்ட பேரழிவுகள்லேருந்தையும் அதை காப்பாற்றக்கூடிய அளவில், வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய அளவில் அதோட கட்டுமான பணிகளுக்கு ஒத்திசைவாக இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்த மண்ணையே டன் கணக்கில் லாரியாக அள்ளிட்டு போய் இவனுங்க விற்றானுங்க. அதுக்கப்புறம் உள்ளூர்காரங்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி இந்து அமைப்புகள்லாம் முன் வந்து போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் தான் மண் அள்ளுறதை கைவிட்டாங்க. இல்லைன்னா அந்த கோவிலுடைய கட்டுமானம் 1000 வருஷமாக பாதுகாக்கப்பட்ட இந்த கோவிலுடைய கட்டடக்கலையின் அதிசயத்தை அடுத்த 1000 வருஷத்துக்கு கடத்தி கொண்டு போய் நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொண்டு போனோங்கிற அறிவே இல்லாமல், இந்த ஜென்மத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம், என் வாரிசுகள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பேராசையோட இந்த மண் அள்ளி விற்க பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகளும் இந்து இயக்கங்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்தி அது நிறுத்தப்பட்டது. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, பிரகாரத்தில் இந்த கல்லை பேத்துட்டு அதுக்கு சுடுகல்லோ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக கருங்கல்லோ போடுறோன்னு சொல்லி திரை கட்டி இதை பக்தர்கள் போகும்போது யாருக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் இவங்க வந்து இதையும் விஞ்ஞானபூர்வமாக செய்கிறாங்களோங்கிற டவுட் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த நாயக்கர் காலத்தில் போடப்பட்ட ஒரு கல்லோட வலிமையும் சரி, அது எங்கேருந்து தான் கொண்டு வந்து போட்டாங்களோ சரி, எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதை மாத்திரைன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த கல்லுக்கு கீழே ஏதாவது இவங்களுக்கு வந்து வைரம், வைடூரியம், தங்கம்லாம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு பேராசையில் இதை மனுஷன் போய் அதை பாதிப்புக்கு உள்ளாக்குறான். இந்த முயற்சியும் கைவிடப்பட வேண்டும். தஞ்சை பெரிய கோவில் இத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு பக்தர்களும் தம் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். திமுக தேட்டு தான் பல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, அவங்க மீது ஏதாவது ஒரு வழக்கு வருது, இல்லை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பெரும்பாலான ஊடக விவாதங்களில் அவங்க அதாவது குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலுக்கு போனவங்க ஜெயலலிதா, எங்கள் மீது அப்படி ஒரு தண்டனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவங்க எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக செய்வாங்க அப்படிங்கிறது. இப்போ
இப்போ வாலாஜாபாத் ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 61 ஊராட்சிகள் இருக்குது. அதில் அது பெரும்பாலானது டாமினன்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுக தான். அங்கே திமுக வந்து பல திட்டப்பணிகள், சாலையாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் தொட்டிகள் அமைக்கிறதா இருக்கட்டும், ஆழ்துளை கிணறுகளை அமைப்பதாக இருக்கட்டும், எல்லாம் அந்த திட்டங்களை ஒதுக்குறதுலாம் அவங்க தான். அதுக்கு அவங்களுக்கு 15% கமிஷன் அப்படிங்கிற பேசிஸில் திட்டப்பணிகள் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. அதில் ஒரே ஒரு காமெடி என்னென்னா, அந்த வாலாஜாவிலேயே ஒரே இடத்துல போட்டிருக்காங்க ஆழ்துளை கிணறு. அதில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் நாயக்கன்பேட்டை அதுக்கு சம்பந்தமான போர்வெல். அது வந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு போட்டிருக்காங்க. அது பக்கத்திலே இன்னொரு போர்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சி அந்த வளர்ச்சி திட்டத்தின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் வில்லிவளம் ஊராட்சி இதுக்கான ஆழ்துளை கிணறு திட்ட மதிப்பீடு என்னடனா, இந்த வில்லிவளத்துக்கு 3 லட்சம், இந்த பக்கம் இருக்க நாயக்கன்பேட்டைக்கு வந்து 5,80,000 ரூபா. 2 பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. இது போன்ற அற்புதமான திட்டங்களை எப்படி இவங்க கொண்டு வராங்க திமுக? இது மக்களுடைய சேவைக்காக, அதாவது ஒன்று அவங்களுக்கு பத்தாது, 2 போர்வெல் இருந்தால் தான் அவங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக, இல்லை இதை பணம் அடிக்கிறதுக்கா அப்படிங்கிறத நீங்கள் விளக்கணும். அதை வந்து ஒரே இதில் வந்து இந்த பக்கம் அந்த ஊராட்சி, இந்த பக்கம் இந்த ஊராட்சின்னு எழுதியிருக்கான். தனித்தனியாக வைக்காதுன்னா இந்த கேள்வி. ஒரே ஊருக்கு 2 போர்வெல்னு 2 போர்வெல் போட்டதா கணக்கு அமைக்கிறான். இது வந்து எனக்கு உண்மையிலேயே கலைஞர் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத, அவர் வந்து தான் செய்யக்கூடிய தவறுகள்லாம் கூடியும் கருணாநிதி எவ்வளவு நாசுக்கா அதை வந்து எவ்வளவு அதை வந்து சுவாரஸ்யமா அதை மக்களும் ரசிக்க முடியும். இப்போ நாம கூட சிரிச்சுக்கிட்டே தானே அதை பேசுறோம். அவர் வந்து தேனெடுத்தவன் புறங்கைய நக்காமையா இருப்பான் அப்படின்னு அதையும் ஒரு நியாயப்படுத்தினார்ல. இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த அசிங்கத்தை கூட அவர் வந்து கொஞ்சம் கூட கவலையப்படாம, அது கூச்ச நாச்செல்லாம் இல்லாம, அது ஒரு அறிவுறுப்பான ஒரு விஷயம். அதை ஷோ கூட பயங்கரமாக கிண்டல் அடித்த போது கூட, மக்கள் எல்லாமே திரும்பி கிண்டல் அடித்த போது கூட, அஜித் ஏஞ்சி நின்று ஐயா எங்களை துன்புறுத்துறாங்க ஐயான்னு சொன்ன போது கூட, அடுத்த நாளாவே அதே அஜித்தை வர வச்சு நாமளா இருந்தால் செய்வோமா? யோசிச்சு பாருங்க. இல்லை இந்த மீடியாக்கள் தான் நம்மளை இந்த மாதிரி செய்ய விடுமா? எல்லா பயிலும் வேட்டை நாயோட கேவலம். நம்மளை உடம்பு முழுக்க கொதறி சாதாரணமாக 5 தடுப்பூசி போடணுன்னா 500 தடுப்பூசி போட்டுக்கிற அளவுக்கு இந்த வேட்டை நாய் மாதிரி இந்த மீடியா நம்மளை கொதறி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து சாய்ஸில் விட்டுறானே இந்த பயலுங்க. அவர் வந்து தேனெடுத்தவன் புறங்கையை நக்க மாட்டானா அப்படின்னு சொன்னோட இல்லாமல் இப்போ விவாதங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த சர்க்காரியா கமிஷனில் வந்து அது எத்தனாம் பக்கத்தில் வந்துருக்கு சொல்லுங்கள். அவர் சர்க்காரியா அப்படி சொல்லவே இல்லை. இந்த பயலுக்கு அடுத்த பதட்டம் என்னன்னா, அதுவும் இந்த சுபவி மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பயங்கர தமாஷா ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் அவரை பார்க்கும்போது கூட இந்த ப. சிதம்பரம், சுபவீர பாண்டியன், அப்புறம் அந்த கல்யாண மாலை மோகன், இவங்கெல்லாம் பார்த்தா அந்த ஒரே குரலில் தமிழகத்தில் தற்பொழுது அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பேசும்போது ஒரு கண்ணியமான குரலில் பேசுகிறாங்கன்னா, கடைசியில் காமெடி பீஸ் ஆகிட்டார் அந்த சுபவியும். அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, எல்லா டிவிலையும் குந்திக்கிட்டு இருப்ப, அது எத்தனாம் பக்கத்தில் சொல்லியிருக்கு, ஜட்ஜி எங்கே சொன்னார், சார் அண்ணாமலை 21ஆம் பக்கம்னு சொன்னார், அதை பற்றி அதெல்லாமும் பேச மாட்டானுங்க. ஜட்ஜி வந்து அது அப்சர்வேஷனாக சொன்னார், சர்க்காரியா சொன்னது உண்மை. அந்த சர்க்காரியாவோட கூற்றுக்கு அவர் சொன்ன கமெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட பேசாமல் இந்த பயலுவை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் 3 லட்சம் ரூபா, அதுக்கு 15% கமிஷன். இந்த 3 லட்சத்தில் 15% கமிஷன்னா 45,000 பிளடி, ஒன்லி 45,000. ஸ்ட்ரெயிட்டாகவே 5 லட்சத்தை ஆட்டையை போடுவீங்க. இந்த பக்கம் ஒரு பெயிண்ட் அடி எழுது, இதில் 5 லட்சத்தை மொத்தமாக சுருட்டு. இவனுங்களோ திராவிட மாடல் குஞ்சுகள், இவங்களோ பெரியாரின் பேரன்கள், இவங்கெல்லாம் இந்த ஒரு கயவாளித்தனம். இது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமானது பாருங்கள். ரோடு போட்ட மாதிரி கணக்கு எழுதுவானுங்க. முன்னாடியாவது ரோடு வந்து 3/4 ஜல்லி 1 ஜல்லி போடுறதுக்கு 1/2 ஜல்லி 1/4 ஜல்லியை போட்டு அது மேலே தாரை ஊற்றி தோசை மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பைப்பு கனெக்ஷனே கொடுக்காம நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜல்ஜீவனுக்கு என்ன பண்ணுவான், நேராக எல்லா இடத்துலையும் பைப்பை மட்டும் வச்சுட்டு போயிடுவான். நம்ம ஆளுங்க போய் கீழே மண்ணை நோண்டி வீடியோ எடுத்து நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு திருட்டு பண்ணானுங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு வேற சொல்கிறாங்கப்பா. இல்லை அதையும் அதெல்லாம் தாண்டி இப்போ அதெல்லாம் தாண்டி அதாவது கம்பல்ஷனில் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரே போர்வெல் ஒரு பக்கம் இந்த ஊருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஊருக்கு. இந்த வடிவேல் காமெடியா எங்க அந்த ஊர் போர் எங்கங்க, அதாங்க இது. இந்த ஊர் போர் எதுங்க, இதுதாங்க. இந்த கவுண்டமணி திந்தில் வந்த வாழைப்பழ காமெடியை தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கேடுகட்ட ஊழல் முறைநாற்றம் எடுக்கும் விஷயமா தான் இது இருக்கு. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதுக்கு வந்து மேலே ஒரு ஷீட்டு போட்டிருப்பான், 2 பில்லரு. இதை வச்சு அதை மிஞ்சி போனால் ஒரு 1,00,000 ரூபா 1,4 லட்சம் ரூபாவில் ஆறதுக்கு 10,25,000 ரூபாய் செலவில் இந்த சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு தொகுதியிலிருந்து ஒதுக்கப்பட்டது. நீங்கள் அதை கையால் ஒரு குலுக்கினீங்கன்னா, நம்ம வீட்டு வாசலெல்லாம் கீத்து பந்தல் போட்டிருப்போம் பாருங்க, அந்த கீத்து பந்தலில் நம்ம மாடு கட்டினா மாடு வேகமாக இழுத்தா கூட பந்தல் ஆடும். அந்த மாதிரி இவனுக்கு பஸ் ஸ்டாப்பை போட்டு வச்சுட்டு அது 1 லட்சம் ரூபா 1,4 லட்சம் ரூபாவில் முடிய வேண்டிய விஷயத்துக்கு 10,4 லட்சம் ரூபா கொள்ளை. அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து, ஆர்டிஓலேருந்து, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பாரதி சொன்ன வார்த்தை பிரகாரம் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோன்னு போவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் போலையே, நல்லா தானே இருக்கான். இதுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு செயல்பாட்டில் முன்னெடுக்கணும். பார்ப்போம் காலம் என்ன சொல்லுதுன்னு. முதல்லலாம் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது உண்மையை வர வைக்கிறதுக்காக கடத்திட்டு போவாங்க, பணத்திற்காக கடத்திட்டு போவாங்க. அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஸ்கூல் போகிற அந்த குழந்தைய கடத்திட்டு போய் மிரட்டி பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் மிரட்டி இது பண்ணுவாங்க. பிறகு போகும்போது தமிழ் சினிமாவில் கடைசியில் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் அது உண்மையாக கூட யதார்த்தத்துலேயும் நடக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் இப்போ புதுசாக இப்போ ஒரு சில கடத்தல்கள் நடக்குது. என்னென்னா, கஞ்சா சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் காசு கொடுத்தோம், அவன் சரியாக எங்களுக்கு சப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பையனை வந்து சிலம்பரசன் அப்படிங்கிற பையனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க. 7 பேர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. கேட்டால் இவங்க வந்து 30,000 ரூபா கொடுத்துருக்காங்களாம். இந்த சிலம்பரசன் வந்து நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பண்ணல அப்படிங்கிறதுனால அவர் பிறகு இப்போ போலீஸ் அந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு எங்கே இருக்காங்கன்னு வச்சு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த 2 வாரங்களாக பார்க்குறோம், இந்த கஞ்சா போதை இதன் மூலமாக நடந்த பல சம்பவங்கள் வந்து தினசரி ஊடகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சமீபமாக நாகப்பட்டினத்திலே கூட பார்த்தோம், போதை தலைக்கேறியவர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா சேர்ஸையும் உடைக்கிறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துங்களில் இது போன்ற பல விஷயங்கள் பார்க்குறோம். பல கொலைகள் கூட நடந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு வந்து இன்னொரு பஞ்சாபாக மாறிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. முன்னாடி பஞ்சாபில் இருந்த தீவிரவாதம், எல்டிடிஇ, தனித்தமிழர் இயக்கம், இந்த தீவிரவாத இயக்கங்கள் இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாப் மாதிரியே இங்கே வந்து ஒரு பிரிவினை சக்தி இங்கேயும் தலையெடுக்குதோன்னு பார்த்தோம். பஞ்சாபில் வந்து அந்த கேபிஎஸ் கில்லேருந்து பல பேர் வந்து அதை அடக்கினாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் அது அடக்கப்பட்டது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இந்த அம்மா ஜெயலலிதா பேரில் 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அந்த அம்மாவை வந்து அரசியல் ரீதியாக என்னால் ஒரு இதாகவே பல விஷயங்களில் முரண்படுறேன். ஒரு சில விஷயங்கள் அந்த அம்மா பார்க்கும்போது ஒரு கட்டுக்குள்ள அந்த லா அண்ட் ஆர்டரை கொண்டு வந்து பிரிவினைவாத சக்திகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்து நக்கீரன் கோபால்லேருந்து வைகோலேருந்து பல பேரை பொடா சட்டத்தில் உள்ளே போட்டு அந்த அம்மா சாட்டையை சுழட்டினதுனால தான் தமிழ்நாட்டில் அமைதி திரும்பிச்சு. ஆனால் அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறமே தவழ்ந்தபாடியார் வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும். 2017 தவழ்ந்தபாடியார் வந்து இந்த ஒரு எச்சரிக்கையோடைய, அதாவது நாற்காலி மேலேயே குறியாக போனதோட இது, அவர் ஆட்சியில் கூட இவ்வளவு மோசமாக ஒரு கஞ்சாவோ இல்லை குடி வெறியில் ஜனங்க போய் இதில் போன வாரத்தில் கிருஷ்ணகிரிகிட்ட ஒரு சம்பவம், குடிக்க பணம் கொடுக்கலன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையே அடித்து கொல்லுவான். இது வந்து வாரம் ஒரு குழந்தை வந்து நீ எப்பப்பா நீ குடியை நிறுத்த போகிற, நீட்டுக்காக ஒரு குழந்தை செத்து போச்சு, அனிதாங்கிற குழந்தை செத்து போச்சு, அதனால் நீட்டு பரீட்சையே வேண்டாம் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்ன இந்த திராவிட மாடல் ஆட்சி +2 படிக்கிற பொண்ணுலேருந்து குடும்ப தலைவியிலிருந்து அந்த என் அப்பன் பொழுதேனிக்கும் குடிக்கிறான்னு சொல்லி வயசுக்கு வந்த பையன், வேலைக்கு போகிற பையன்லேருந்து பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு மாண்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி குடிக்க காசு கொடுக்கலன்னு பெத்த அப்பனையே அடித்து கொள்ன, நான் சொல்கிறது இதெல்லாமே ஒரு 40-50 இன்சிடென்ட்ஸு நம்மளால் கடன்னு பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு போதை மாநிலமாக இருந்ததை இதே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெறும் நான் வந்து என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், மேற்கேருந்து ஒரேல வருது குழந்தைம்பாங்க. மேற்கே இருந்தோன்னா அணைக்கரையில் இருந்தோ, கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டம் அந்த பகுதிகளில் இருந்தோ, இல்லை திருப்பனந்தாளில் இருந்தோ, அது எங்கள் ஊர் முழுக்க அந்த உரையாக இருக்கும். முன்னாடி இந்த தண்ணி பாக்கெட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 100 பாக்கெட் 200 பாக்கெட் இருக்கும். காலப்போக்கில் அந்த உரை போயிடுச்சு. பரவாயில்ல, இவங்க இந்த ஆட்சியாளர்கள் நேர்மையான ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான என்ன தோணுதுன்னா, இவங்களுடைய ஆளுங்க தானே சாராய ஆலையை நடத்துறது.
இந்த சாராய வியாபாரம் தானே பாதிக்கப்படுது. இவங்க சாராய வியாபாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கள்ளச்சாராயத்தையே அடைக்கினது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போதையிலேயே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த சிலம்பரசன் மட்டும் இல்லாமல் இன்னொரு தமிழரசனா இன்னொருத்தனையும் பூவரசன் அப்படிங்கிறது அவனையும் கடத்திக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவனுடைய மொபைல் டவரை வச்சு தான் அவங்கள பிடிச்சிருக்காங்க. அவன் தொட்டியம் பகுதியை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இது சென்னை நுளம்பூரில் நடந்த சம்பவம். இது அதோட மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10-15 பள்ளிக்கூட பசங்க ஒருத்தன் யூனிஃபார்மோடைய ரோட்டில் இறங்கி அடிச்சுப்பானுங்க. எதுக்குடானா கஞ்சா சாக்லேட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல், மெட்ராஸ் அடையாரில் இருக்கக்கூடிய லாட்டிஸ் பிரிட்ஜ் ரோடு, அடையார்லேருந்து திருவான்மியூர் போகிற ரோடில் பிளாட்ஃபார்மில் ஒருத்தன் அப்படியே தலையை குனிஞ்சு கிடப்பான். அந்த தலை அந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே போய் அவனுக்கு யோகாசனம், நம்ம இவர் வயத்தை வச்சு வித்த காம்பார், அவர் பேர் என்ன, பதஞ்சலி, அவர் வயத்தை இப்படி பாருல, அந்த மாதிரி இவங்க என்னடா இது யோகாசனம் பண்ணுறான்னு பார்த்தா இன்னொருத்தன் பக்கத்தில் படுத்து கிடக்கான், கீழே விழுந்து கிடக்கான். அதுக்கப்புறம் ரோட்டில் நிற்கிறவர் அவனுக்கு ஏதோ உடம்பு புல இருக்குன்னு நினைச்சவர். அப்புறம் அவரும் பயந்து, இதெல்லாம் கஞ்சாவோட தாக்கம். இந்த கஞ்சாவோட தாக்கம் இவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா தெரியும். குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை இதுகிட்ட குடுவாஞ்சேரி கிட்ட வெட்டி கொள்றாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா, அங்கே அது மாமூல் வாங்கிறதுக்கான காரணமாக இருந்தால் கூட கொன்னவங்க எல்லாருமே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆஸ் வெல் அஸ் தி போதை வஸ்துவை பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு இது பள்ளிக்கூட மாணவிகள்லேருந்து, அதாவது நீக்கமர தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு கஞ்சா கிடைக்குங்கிற அளவுக்கு இதை கொண்டு போய் ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் இந்த ஒயின் ஷாப் எல்லாம் ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்தது, அரசாங்கத்துக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காக இதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு அரசாங்கமே எடுத்துக்கிட்ட மாதிரி. எனக்கு அடுத்த ஒரு அச்சம், தமிழ்நாடு அரசே ஒரு ஸ்டால் போட்டு ஒவ்வொரு ஒயின் ஷாப் பக்கத்துலேயும் ஒரு இது போட்டு கஞ்சா வித்துற போகிறாங்களோன்னு ஒரு இவர் என்கிட்ட சொன்னார். அப்படிலாம் போக மாட்டாங்கப்பா, அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் உறுதியாக போக மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருதுங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் அச்சப்படாதுன்னு சொல்லி நானும் அவர்கிட்ட நீ நேர்மையாக சிந்தி அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை இதெல்லாம் உண்மையாக ஆகாமல் இருக்கணுமேனு ஒரு பயமாக இருக்குது. பஞ்சாப் அளவுக்கு ஒரு வக்கரமாக போனது இங்கே எவ்வளோ தூரம் இது போகுது பாருங்கள். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அந்த ஜாதி வெறிக்கு இல்லாமல் ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா அடித்தளமாக அமைச்சு கொடுக்கறது இந்த கஞ்சா. இதை தமிழக அரசு இரும்புக்காரன் கொண்டு அடக்குமாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த நம்ம ஸ்ரீ டிவியில் பேசினா தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியும். ஏற்கனவே இந்து முன்னணி அவங்களுடைய சமூக வலைதளங்கள்லையும் கூட பதிவு போட்டிருக்காங்க. வேறு எந்த இடங்கள்லையும் இந்த செய்தி பெரிதாக பேசப்படவில்லை. அப்படிங்கிறப்பிலேருந்தே தெரியும் இது யார் சம்பந்தமாக இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு கூட. இந்து சாமியார் இருந்தால் இத்தனை நேரம் தமிழ்நாடே ரெண்டாக பிளந்து அரபிக்கடலும் இந்திய பெருங்கடலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்கு பாருங்க, இந்த முக்கடலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சாமியார் மரத்தடியில் அவர் கிளிஜோசியம் சொல்றவரா இருந்தா கூட, கிளிஜோசியம் சொல்றவரா இருந்தா கூட இல்ல, கிளிஜோசியம் சொல்றவரையா தரதரன்னு இழுத்துட்டு போய் 10 போலீஸ் புடைசூழ நான் இனிமே சொல்ல மாட்டேங்க, நான் ஜோசியமே சொல்ல மாட்டேங்கிற அளவுல டீல் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இது இந்த அந்த அளவுக்குலாம் பூதாகரமா ஆகலைங்கிறதுனால அப்ப இந்து சாமியார் இல்லை. அப்ப சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. இந்த பொன்மார் அப்படிங்கிற வில்லேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே பாஸ்டராக இருக்கிறார் விமல்ராஜ் அப்படிங்கிறவர். அவருடைய மனைவி வைஷாலி அப்படிங்கிறவங்க, அவங்க மும்பையை சேர்ந்தவங்க. இவர் அங்கே மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்படியோ தொடர்பு பாவ மன்னிப்பு எங்கேயோ கொடுத்தாரா என்னன்னு தெரியல, அவங்களோட தொடர்பு ஏற்பட்டு பிறகு அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண் மீது ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுனால அவர் இந்த பில்லோவை வச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு. ஆரம்பத்தில் உடம்பு சரியில்லாமல் அவர் ஏதோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் புதைக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கணும், அந்த காயங்கள் ஏதோ பட்டிருக்கா அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் திரும்ப எடுத்து பார்க்கும் பொழுது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே இது எங்கேயோ ஒரு ஆசிரமத்திலேயோ எங்கேயோ வேறு ஒரு இடத்துல நடந்திருந்தால் இதை பற்றி பெரிய அளவு உதாரணமாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்துவ பாதிரி இப்படி செயலில் செய்திருக்கிறதுனால இது சம்பந்தமாக பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கிறதே இந்த செய்தி எப்படி பார்க்குறது? நீங்கள் இந்த கிறிஸ்துவ பாதிரிகளை பற்றியும் மதபோதர்களை பற்றியும் தினசரி ஏதாவது ஒரு செய்தி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே
ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு செய்தி இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது என்னென்னா, காட்டுமன்னார்குடியிலேருந்து மணல்மேடு மயிலாடுதுறை போகிற வழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர். அதுவும் அந்த மணல்மேடுக்கும் காட்டுமன்னார்குடிக்கும் நடுப்புற ஒரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிராமம் இல்லை 6 கிராமம் தான் வருது. அதில் ஒரு கிராமத்தில் கூட கிறிஸ்துவர்களே கிடையாது. ஆனால் 3 சர்ச்சு வழியில் கொண்டு வந்து கட்டிட்டான். என்ன அவசியம்? அந்த அந்த வழியில் என் ரூட்டில் நிலம் ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துக்கு நடுப்புற கொண்டு வந்து ஒரு சர்ச்சை மெயின் ரோடில் கட்டியிருக்கான். அதுக்கும் அரசியல் பின்புலம் இருக்குது. என்ன அவசியம்? இது நீங்கள் தேடினீங்கன்னா, இதுக்கான பதிலை தேடினீங்கன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி இந்த விமல்ராஜ் மாதிரி மத போதகர்களுடைய செக்ஸ் வெறி, பண வெறி, அந்த அதிகார மமதை, இதெல்லாம் நீங்கள் அடித்து நொறுக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த செய்தியை நம்ம உண்மையாக பேசினா கூட இதை மாற்று சிந்தனையுடைய கம்யூனிஸ்டுகளோ இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியே இப்போ வந்து கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னொரு கம்யூனிஸ்ட், இன்னொரு டிகே டிஎம்கே மாதிரி ஆயிடுச்சு. டிகே டிஎம்கே கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே இந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து, அதுவும் இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கிறவங்க, ஏய் நீ எதுக்கு கிறிஸ்துவத்தை பற்றி பேசுகிற, நீ ஏன் கிறிஸ்துவத்தை பற்றி பேசுகிற? மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளை அதுக்கு கரெக்ட் மெஷர் நாம் எடுக்கும்போது கூட நீ தப்புன்னு பொழுதேனிக்கே என்னை பிடிச்சி அரைஞ்சிக்கிட்டே இருக்க. ஆனால் அவன் மைனாரிட்டின்னு சொல்கிற, ஆனால் பொழுதேனிக்கு ஏதாவது பச்சை பிள்ளையிலேருந்து 100 வயசு கழிவு வரைக்கும் எவ்வளையுமே விட மாட்டான். ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. ஏன்டா நடவடிக்கை எடுக்கலான்னு நீ மதவெறி என்கிற என்ன பார்த்து. இதில் இந்த விமல்ராஜ் மேட்டரில் அந்த லேடிக்கு தமிழே தெரியாது. ஆக்சுவலாக இந்த விமல்ராஜ் மட்டும் இதில் குற்றவாளி கிடையாது. அந்த ஒரு பாதிரியார் இன்னொருத்தர், அவர் வந்து பக்த சிங்னு ஒரு பிஷப் இருக்கார். ஒரு அவங்களுக்கான ஒரு பிஷப் இருக்கார். இவரெல்லாம் எங்கே வராருன்னா, நம்ம ராஜ்பவன் இருக்குல்ல, கவர்னர் அஃபிஷியல் இது ராஜ்பவன், அந்த மெயின் கேட்டை விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டு ஒன்று இருக்கும், நாமெல்லாம் உள்ளே போகிறதுக்கான கேட்டு. அதை ஒட்டி ஒரு கோவில் இருக்கா, அந்த கோவில்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு அசோசியேட்டடாக இருக்கிறவங்க தான் இந்த பக்த சிங், இந்த விமல்ராஜ் எல்லாருமே. இந்த பக்த சிங்கோட பீரியடு வந்து லாஸ்ட் மார்ச்சோட 2024 மார்ச்சோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையை கருணாநிதி எப்படி தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருந்தாரோ அதே மாதிரி பக்த சிங்கும் அதுக்கு தேர்தல் வேறு இப்போ அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த அந்த சபைக்காக வந்து 2000 குடும்பமோ 3000 குடும்பமோ இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கையூட்டு கொடுத்து ஓட்டு போட சொன்னாங்க. என்ன காரணம்னா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அவங்களுக்கு 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை வந்து இப்போ பார்க்கிங்க்கு கொடுக்கறதுக்காக அலாட்மெண்ட்டில் அதுக்கு 2 கோடியோ 3 கோடியோ கை மாறுது. அதோடு இல்லாமல் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 எய்டட் ஸ்கூல் இருக்குது. நான் சொல்கிறது உள்ளே நடக்கக்கூடிய மத விஷயங்களை சொல்லாமல் அரசாங்கத்தோட எய்டு வாங்குறாங்க பாருங்கள். அந்த எய்டட் ஸ்கூலில் இவங்க டீச்சராக யாரை போடுறாங்கன்னா, ஒவ்வொரு பாஸ்டரோட பொண்டாட்டியும் அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. காமன் மேன் அங்கே போக முடியாது. திமுகவில் எப்படி அந்த திமுகவில் ஒன்றிய தலைவரோட பொண்டாட்டியோ மச்சானோ தான் ஒன்றிய கவுன்சிலராக வர முடியும், அதே மாதிரி இந்த சர்ச்சில் எப்படின்னா இந்த இவரோட பாஸ்டரோட பொண்டாட்டி தான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் அவங்க தான் டீச்சராக வர முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய அவலங்கள்லாம் இந்த இந்த பள்ளிக்கூடங்களில் ஏற்பட்டிருக்கு. அந்த ராஜ்பவனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு நிர்வாகத்துக்கு தான் இந்த விமல்ராஜ்லேருந்து பல பேர் உருவாகி அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த பக்த சிங் தான் இருக்கார். இந்த பக்த சிங் பேர்லேயே பல்வேறு அலிகேஷன்ஸ், அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பையங்கிற மாதிரி பக்த சிங் 8 அடி பாஞ்சா இவர் 16 அடி பாயிறார். பக்த சிங் வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் தவறான முறையில் அவங்கள பயன்படுத்தி புள்ள பெற்று அந்த சில ஃபோட்டோ ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. பல பேர் அங்கே உள்ளே இருந்து கொடுத்ததும் இருக்குது. இந்த பக்த சிங்கோட இதில் தான் செல்வாக்கை வச்சு தான் இவரும் பிரயாணிக்கிறார். இப்போ இந்த விமல்ராஜும் அவருக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் வந்து மத போதனையில் மட்டும் இவர் குரு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே கேடுகட்டத்தனத்திலேருந்து கொலையிலேருந்து கற்பழிப்பிலேருந்து புள்ள கரைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த பக்த சிங்கும் இவரும் ஹேண்ட் இன் க்ளவ். இந்த விமல்ராஜோட சம்சாரத்தை வந்து விமல்ராஜ் சந்தேகப்பட்டு கொன்னாரு, பேசினாரு, தலையணை வச்சு அழுத்திட்டாரு. அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா இருக்காங்கல்ல, இறந்து போனாங்களே வைஷாலி, அவங்களுக்கு இவர் மேலே பயங்கர டவுட்டு. இந்த ஆள் ஏதோ பண்ணுறான், நாள் மைனர் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கான்ட்டு
அவருடைய ஃபோனை கொடுன்னு சொல்லி பல பல காலகட்டங்களில் தகராறு நடந்து இவங்களுக்கு பந்தயம் வேறு இருக்குது. ஆனால் இந்த விமல்ராஜ் தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக இந்த அம்மாவை கொன்னுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி குழியெல்லாம் வெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் சந்தேகம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இட் வாஸ் அவைட்டட். நேற்று வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நான் கேட்டிருந்தேன், வரதை வாங்கி கொடுங்க, பார்த்துட்டு ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த விமல்ராஜ் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கே காவல்துறை வந்து எவ்வளவு தூரம் மும்முரமாக செயல்பட்டு நீதி அந்த இறந்து போன வைஷாலிக்கு நீதி கிடைக்குங்கிறது தெரியல. என்ன காரணம்னா, அந்த பக்தர் சிங் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் சென்டரை பிடிச்சி கையில் வச்சிருக்காரு. அதனால தான் பக்தர் சிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் தப்பிச்சுக்கிறாரு. ஏன்னா 2-3 பத்திரிகையில் பக்தர் சிங்கை பற்றி போன தடவை வந்திருந்தது, இந்த விமல்ராஜை பற்றியும் வந்திருக்கு. அருகதை இல்லாதவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்கான தன்னை வளர்த்துக்காதவங்களெல்லாம் கொண்டு வந்து இவராகவே ஒவ்வொரு பொசிஷனில் கொண்டு வந்து பக்தர் சிங்கும் இந்த விமல்ராஜும் சேர்ந்து இவங்களுடைய காமக்களியாட்டங்கள்லேருந்து கையூட்டுகள்லேருந்து ஒரு இறை நம்பிக்கையே வச்சு மோசடி செய்யும் கூட்டமாக இது இருக்குது. இது ஏன் தமிழ் ஊடகம் இது வரைக்கும் எதை பற்றியும் பேசலைன்னு நினைக்கிறேன். சில பேர் கூட நினைக்கலாம், எல்லா ஊர்லேயும் டெய்லி இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ டெய்லி விவாதமாக வைக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு ஹீனியஸ் கிரைம். ஒரு குழந்தை நிராதரவாக அனாதையாக்கப்பட்டிருக்கு, ஒரு பெண்ணு நம்பி வந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்கான். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் வந்து மக்களும் நம்பி போய் அவங்கள வந்து தேவதூதர்கள் இறைப்பணியில் இருக்காங்க, தங்களை அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்கிறாங்கங்கிற மக்களுடைய நம்பிக்கையை இவங்க வேட்டு வைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த ஈசிஆரில் ஒரு பள்ளிக்கூடம், சுஷில் ஹரி, அவர் பேர் என்ன, சிவசங்கர் பாபா, அவருக்கெல்லாம் பொங்கின அந்த நக்கீரன் இருக்கார் பாரு, அவர் என்னமோ டிரைவருங்கிறாங்க, அது என்னன்னு தெரில. அந்த நக்கீரன் கோபால்லாம் இதுக்கு எப்போ பேசுவார்னு நான் அவளோட காத்திருக்கேன். புள்ளக்கறி கேட்குதா புள்ளக்கறி கேட்குதா அப்படின்லாம் அதில் ரொம்ப அப்படியே பொங்கி எழுவார். இப்போ இந்த பக்தர் சிங்கோட இதுவும் சரி, விமல்ராஜும் சரி, இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சர், செக்ஸ் சில்மிஷம், அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேசுதோ இல்லையோ, நக்கீரன் கோபாலாவது இதை பற்றி பேசுகிறாரான்னு பார்க்கணும். அந்த மறைந்து போன பெண்ணின் ஆன்மா இறைவனடி சேர பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் அந்த கொலையாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் ஒழுங்காக இந்த வழக்கை நடத்த வேண்டும். இதுவரை எங்களுக்கு சிறப்பான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.